வணக்கம். நாங்கள் சுடக்குடிக்கு சைக்கிள் எடுக்க வந்திருக்கிறோம். ஜும்போவுக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உருளிக்கோணில் இருக்குது. இந்த ஜும்போ பெரிய ஜும்போ. எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. இப்போ ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துட்டோம். இந்த சைக்கிள் தான் சுடருக்கு எடுத்த சைக்கிள். இது 73 ஃப்ராங்க் 83 ஃப்ராங்க் 40 வீதம் போட்டிருந்தது இந்த சைக்கிள். எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் உருளிக்கோணுக்கு வந்துட்டோம். அப்பா சைக்கிள் வைக்க வீட்டை போயிட்டேன். சுடர்குட்டி இந்த தண்ணியை விட்டு வர மாட்டாவாம். அது காற்றுக்கு இங்கால தண்ணி அடிக்குது. அவாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இல்லை நிற்க கூட்டி கொண்டு போகவே பெரிய பாடாக போயிட்டு சுடர்குட்டியை. இப்படியே நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறோம். சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம்னு சொல்லி. கடைக்குள்ளே வந்துட்டோம். இதில் நான் ஒரு கீரை எடுக்க போகிறேன். ஸ்பீனட் சின்னான் 2.99 போட்டு விட்டுது. 2 ஃப்ராங்க் 99 ஆப்பன். சுடர்குடிக்கு தனியாக எங்களுக்கு முருங்கைக்கீரை இருக்குது. அப்படியோ எங்கால என்ன பொருட்கள் இருக்குது பார்க்கலாம். கத்தரிக்காய் எடுக்கணும். கத்தரிக்காயும் எடுப்போம். பியோட கத்திரிக்காய் இருக்குது. இன்றைக்கில் முடிஞ்சிட்டு போல இருக்குது. இதில் ஒன்றே எடுப்போம். அதோட தக்காளியும் எடுக்கணும். சுடர்குட்டிக்கு அந்த ஸ்பீனட் பனிஸ் எடுத்து கொடுத்தேன். சீஸ் எல்லாம் வச்சுருக்குது. சாப்பிட்டு கொண்டிருக்குறா. இல்லை சோளம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. சோளமும் ஒன்று எடுப்போம். சுடர்குட்டியும் விரும்பி சாப்பிடுவா. நாங்களும் சாப்பிடுவோம். அதனால் ஒரு சோளமும் எடுக்கிறேன். அதோட இது அத்திப்பழம். அதுலேயும் ஒரு பேக்கெட் எடுப்போம். ஏற்கனவே வீட்டை இருக்குது. கொஞ்சம் பொருட்கள் பிரிட்ஜில் மற்றது தேவையானது மட்டும் எடுத்துட்டு போகிறோம். வாழைப்பழமும் எடுத்தாச்சு. இங்கால ஆரஞ்சு எடுக்கணும். 3 கிலோ அப்படி இருக்குது. ஆரஞ்சு எடுத்தாச்சு. என்னென்ன எடுத்துருக்குறோன்னு சொல்லி வீட்டை போயிட்டு பார்க்கலாம். சுரம்மா நீங்கள் எடுத்து வைக்கலையா? சுரம்மா நீங்கள் எடுத்து வைக்கலையா? அப்படி கட்டுதில்லை நான். படுக்கு மகள் அங்கே நிற்கிறா. காகத்துக்கு பயத்தில் பறக்க போகிறேன். நம்ம வா. நம்ம குட். டோக்குக்கு பயம் இல்லை. பக்கத்தை போய் தொட்டு பாப்பா. நாம டோக் எடுத்து கொடுங்கம்மா. எடுத்து கொடுங்க. கையை கழுவணும். சிரிக்கிறா. ரெண்டு போல தூக்கி போட்டு படுக்கு. என்ன சிரிப்பு. எடுங்க எடுத்து கொடுங்க. அது போடுங்க. கீழே போடுங்க. எடுக்கண்டோ. ரெண்டையும் எடுக்குது. அது சுரக்குட்டின்டையும் நாய்க்குட்டியை விட்டு வரைய மாட்டான்.
சுடக்குடி திரும்பவும் சாப்பாடு போட வந்துட்டு அது போடுறதில்ல கரையில் தூர எறிஞ்சா மீன் சாப்பிடுது கரையில் போட அது இருக்குது ஆக்கள் நிற்க நிழலுக்கு வர்றது இல்லை தூரம் அறியுங்கம்மா தூரம்மா பிள்ளை கவலை தான் அறியாது நாங்கள் சாப்பாடு போட்ட இடத்த இவ்வளோ காகம் வந்து நிற்குதுன்னு பாருங்க எல்லாம் கரையில் போட்டுட்டா காகம் எடுத்து சாப்பிடுது அதுக்கும் பசிக்கும் தானே சாப்பிடட்டும் மீன் கொஞ்சம் சாப்பிடுது காகம் கொஞ்சம் சாப்பிடுது இவ்வளோ காகம் தான் இருக்கும் போல இருக்குது சூரியக்கு மீல்ஸ் புக்கில் எல்லாமே இங்கே வந்து நிற்கிது அது எங்கட வீடுல வாங்க சொல்ல நோ 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 வாங்க நம்ம வாங்கடா செல்லம் ஞாத்திரம் போகுது அப்பா சைக்கிள் சீட் பதிக்கிறேன் சீட்டை பதிச்சும் சுடக்குடிக்கு கால் அட்டை இல்லை என்ன ஒரு கொஞ்சம் மாதம் போகணும் ஆளுக்கு கால் அட்டி ஓடுறதுக்கு அது வரைக்கும் சும்மா வீட்டில் ஆளை இருத்திட்டு தள்ளுறதுக்கு தான் சரி என்ன மொண்டு இருக்குதோ அதில் ஓடுவா தட்டி 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 வணக்கம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்கோ முதல்லையே டிஷர்ட் சுடக்குடி இந்த அப்பாவுக்கு ஒரு டிஷர்ட் கொஞ்சம் பெருசு மாதிரி தான் இருக்குது போட்டு பார்த்தா தான் தெரியும் அடுத்தது சுடக்குட்டிக்கு 2 டிஷர்ட் இதில் 2 இருக்குது அதோட கிரேப்ஸ் வாங்கியிருக்கிறேன் அடுத்தது பசுப்பால் மற்றது கத்தரிக்காய் அடுத்தது பிஸ்தா பெரிய பேக்கெட்ல உப்பு தான் போட்டிருக்குது சாப்பிட முடியாது சுடக்குட்டிக்கும் கொடுக்க இல்லாது சரியான உப்பா இருக்கும் அதனால நான் சின்ன பேக்கெட் இது உப்பு இல்லாத வாங்கிட்டு வந்தேன் நான் இது காஜு அதோட தக்காளி பழம் அடுத்து ஆப்பிள் ஒன்று எடுத்துட்டா அடுத்தது பீனட் சின்ன பேக்கெட் சுடாப்பொட்டிக்கு எங்களுக்கு முருங்கைக்கீரை எல்லாம் இருக்குது அவன் முருங்கைக்கீரை சாப்பிட்றா இல்லையா வாங்கி ஸ்பீனட் கீரை அடுத்தது இது எங்களோட சட்டிப்பானை கழுவுற ஸ்பாஞ்ச் அடுத்தது வாழைப்பழம் மற்றது இது இந்த கொமட்டுக்கு கொழுவுது அது சைட்ல கொழுவுது அது இந்த வாசத்துக்கு அடுத்தது யோகர்ட் மற்றது சிக்கன் லெக் பீஸ் இதோட சாக்லேட் அவகாடோ கிவி மற்றது சோளம் 2 இதோட நல்லா பெரிய மாதுளம்பழம் போட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் இது நல்லா இனிப்பா இருக்கும் இது சுடாக்குடி வந்து நிக்கிறா பக்கத்துல இது இந்த பழம் அதோட லீக்ஸ் வாங்கியிருக்கிறேன் மற்றது இந்த பச்சை பட்டாணி பாருங்க பச்சை பட்டாணி பியோண்ட பச்சை பட்டாணி கொஞ்சம் அதிகமான பொருட்கள் பியோண்ட தான் என்னென்னா சுடாக்குடிக்கு கொடுக்கபடியா எல்லாமே பியோ தான் கூடுதலாக வாங்கியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பியோ தான் இது பியோ பாஸ்தா சோஸ் அடுத்தது ஆரஞ்சு
மற்றது ப்ளூபெர்ரி, அதோட யோகர்ட். முதல்ல வாங்கினது பிளேன் யோகர்ட், இது ஸ்ட்ராபெரி யோகர்ட். 2 வாங்கினது, 1 எடுத்தாச்சு. இந்த வெளியே இருக்குது, சுடக்கூடி சாப்பிட எடுத்து வச்சேன்னா சாப்பிடலாம், அப்படியே இருக்குது. அதோட இது வாய்ஸ் மில்க். மற்றது முட்டை எடுத்துட்டேன் வெளியில. மற்றது இன்னும் சில 2-3 பொருட்கள் வெளியே எடுத்தாச்சு. அதோட சுடக்குடிக்கு சைக்கிள் வாங்கினது. இன்றைக்கு கொஞ்சம் சைக்கிளும் வாங்கி சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினபடியா இன்றைக்கு கொஞ்சம் அதிகளவான செலவு தான். அது செலவுன்னு சொல்லக்கூடாது, சாப்பாட்டுக்கு தானே. அவளுக்கும் சைக்கிள் ஒன்று இருக்கு வீட்டை. அது வந்து கால் கொஞ்சம் அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டாது, அதால கால் நல்லா கொஞ்சம் சைக்கிள் குட்டியா இருக்குது. மற்ற சைக்கிளும் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் ஏறி நின்று ஓடுறது. அது என் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிற நாளுக்கு. அப்ப இதே ஒண்டி வாங்கியாச்சு. இதுதான் இன்றைக்கு வாங்கின பொருட்கள். அதோட ஒரு ஜூஸ் வாங்கினது. மற்றது கொஞ்சம் பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது. 2 நாள்ல திருப்பி தமிழ் கடையில வாங்கணும், பாகிஸ்தான் கடையில, இப்படியோ கொஞ்சம் பொருட்கள் திருப்பி வாங்குறது. இதோட வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நன்றி. இன்னும் ஒரு அழகான வீடியோல பார்க்கலாம். பாய். சுரகுடி சீஸ் சொல்றா. சுரகுடி கிட்ட வந்து சொல்லுங்கம்மா. சீஸ். பாய். மற்றது சுடக்குடியோட சைக்கிள் எப்படி இருந்தான்னு சொல்லி கருத்துல சொல்லுங்க. அழகான சைக்கிளா சொல்லுங்க. அது 83 ஃப்ராங்க் அந்த சைக்கிள். 40 வீதம் போட்டிருந்தவர். 129 ஃப்ராங்க் என்னமோ 83 ஃப்ராங்க்கு இருந்தது. அப்ப அதை எடுத்தோம். மற்றதுண்டு அந்த சைட்டில் அந்த உழைக்கிறது வராம காலால தட்டி தட்டி விடுறது, அதை வாங்குவோம்னு பார்த்தோம். அதுவும் அவள் கொஞ்சம் கட்டையா தான் இருக்குது. அதனால இதே வாங்கியாச்சு. சைட்ல வர்றது 2 சில்லையும் காட்டி விட்டா அதுக்கு கொஞ்சம் வளர்ந்தாலும் அதை நார்மலா ஓடலாம் சைக்கிள். ஓகே, அதோட இன்றைக்கு எங்கட விட்டு இரவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இடியப்பமும் பருப்பு கறியும் முட்டை பொரியலும் இன்றைக்கு இரவு சாப்பாடு. பாய்.